தாவேக்காவா? அவங்க என்னைக்காவது பென்ஷனை பத்தி பேசியிருக்காங்க? சொல்லக்கூடும். தேர்தல் அறிக்கையெல்லாம் தயாராகிட்டு சொல்றாங்க. இதுவரையிலும் அவங்க தேர்தல் அறிக்கையில வரட்டும், இதுவரை அவர் எதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு? இது ஊழல் கட்சி, இது மன்னராட்சி, அவங்க அப்படின்னு பேசியிருக்காரு தவிர வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு இதை செய்வோம், நீங்க அமெரிக்கா இந்த மாதிரி வரி விதிப்பு பேசியிருக்காரா என்னைக்காவது? மக்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் சம்பந்தமா இதுவரை ஏதாவது ஒரு இடத்தில் பேசியிருக்காரா? ஜெனரலா பேசுறதுங்கிறது வேற. அப்புறம் விஜய் அவர்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறவரும் இல்லை. மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி அவர் பேசியதே இல்லைன்னு சொல்வேன். அவரை ஃபாலோ பண்றவங்க இளைஞர்கள் தான் நிறைய இருக்காங்க. ஆனா இளைஞர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னது? வேலை வாய்ப்பு தான். வேலை வாய்ப்பு சம்பந்தமா என்ன பேசியிருக்காரு? ஒன்றிய அரசில் 10 லட்சம் பணியிடங்கள் காலியா இருக்கு, நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்காரா? அல்லது ரயில்வேல 3,20,000 வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதுல 1,70,000 வேலை வாய்ப்பு பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்டது, அமுல்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரா? பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது 13 லட்சம் நிரந்தர பணியாளர்கள் ஒன்றிய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்தாங்க, இப்ப அது 9 லட்சமா மாறிடுச்சு, எனவே அதை நிறைவேற்றுங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்காரா? இல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தையே நீங்க வேலை வாய்ப்புகளில் இதெல்லாம் உருவாக்க முடியும் என்று கேட்டிருக்காரா? ஏதாவது ஒன்ன சொல்லுங்க பார்க்கலாம். எனவே காங்கிரீட்டா அது எதுவுமே இல்லை. ஒருவேளை இனிமே அவர் சொன்னார்னாலும் எதுல இருந்து சொல்லுவாருன்னா, சரி திமுகவுக்கு எதிராக ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்ல முடியுமே தவிர மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகள் குறித்து எந்த பிரச்சனையில் அவர் பேசி இருக்கிறார்? அவர் மட்டும் இல்ல, அவருடைய ஆட்களே பேசியதில்லை. பேசியது மட்டுமல்ல, அறிக்கை கூட ஊட்டியதில்லை.